இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னா சீக்கிரமா முடிச்சிருவேன். என்ன செய்ய முடியாது, உட்காந்துட்டு இருக்க முடியாது. பசியா என்ன செய்ய முடிகின்றது. அவ்வளவு தூரம் என்ன செய்யாது. கத்த புஸ்தகம் கத்துடைய நாம் பயன்படுவதாக. கத்த நல்லவரும் நன்மை செய்கிற தேவனமாக இருக்கிறார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்து அவரை சொந்த தெய்வமாக தொழுது கொள்கிற ஜனங்களுக்கு அவர் அநேக நன்மைகளை செய்கிறார். இல்லையா? கத்தருக்கு பயன்படாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புதுசாக இருக்கும். அநேகர் வந்து நீங்கள் கிறிஸ்துவ இந்த மாதிரி செய்திகள், இந்த மாதிரி காரியங்கள்ல கிறிஸ்துவ கல்யாணத்துலாம் போய்க்கிட்டா போனதில்லை. ஏண்டா போனோம்னு உட்காந்துருக்கீங்க. அவ்வளவு வெக்கத்துல என்னங்கிற ரூமுக்குள்ள வச்சு அடைச்சிங்களே, வண்டிங்களே இல்லை, சும்மா ஒரு ஜோக்காக சொல்றேன் நான். அப்புறம் நீங்க நினைக்கிறவங்க கிடையாது. ஏன்னா உங்களை பத்தி இருக்கீங்கன்னா நல்லாவே தெரியும். நல்ல மனிதர்கள், கடவுள் உங்களை உண்டாக்கிடுகிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்லாட்டியும் கூட மனசாட்சி நல்ல மனிதர்களாக என்ன செய்வீங்க, இருக்கிறீங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகுறீங்க. எங்க எல்லாம் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக தான் என்ன செஞ்சுருக்கிறோம் இருக்கிறோம். மகிழ்ச்சியான ஒரு தருணம். உங்களை எல்லாம் சந்தித்தது மகிழ்ச்சி, பார்த்தது மகிழ்ச்சி. வேல்முருகன் ராணி திருமணத்திலே வந்து இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்னாடி பகிர்ந்து கொடுப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம ஏன்னா அடுத்தது இதே மாதிரி கல்யாணத்தை உங்களை என்ன செய்ய முடியாது, உட்கார வைக்க முடியாது, அந்த உட்கார வச்சு சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் நான் கருதுகிறேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய திருநாமம் நம்ம இவங்களுக்கு வாழ்த்துறை வணங்கன்னு சொல்றாங்க. எப்படி என்னத்தை சொல்லி வாழ்த்துறது? நம்ம நல்லா இருக்கிறது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியும். அதை விட மேலான ஒரு சில கருத்துக்களை, வார்த்தைகளை என்ன செய்யணும், சொல்லணும். வாழ்த்துறைன்றது நல்லா இரு அப்படின்னு சொல்றதை விட நீ இப்படி இருந்தா நல்லா இருப்ப அப்படின்றது அதான் பொருத்தமா இருக்கு. அதானே? ஒருத்தர் வந்து பசியா இருக்கிறா, அவனுக்கு உணவு கொடுங்க, உணவு கொடுத்தீங்கன்னா அவன் பசியை மத்துனீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு சொல்றதுதான் பொருத்தம். சும்மா காமனா நீங்க நல்லா இருக்கீங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா எப்படி ஆசீர்வதிப்பாரு, எதை செஞ்சு ஆசீர்வதிப்பாரு தெரியுமா இல்லையா? அது தெரியாம நம்ம என்ன செய்ய முடியாது, அப்படி வாழ்த்த முடியாது. அதனால கடவுளுடைய வார்த்தையை சொல்லி நீங்க இப்படியெல்லாம் இருந்தா கடவுள் உங்களை என்ன செய்வாரு, நாங்க வாழ்த்துறதை விட கடவுள் உங்களை என்ன செய்வாரு, வாழ்த்துவார். உங்களை புரிஞ்ச கணவன் மனைவி 2 பேரையும் நாங்க இன்னைக்கு வாழ்த்துட்டு போயிடுவோம். அடுத்து உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நாங்க கேட்போம். ஆனா கடவுள் வந்து உங்களை மறக்காம என்ன செய்யணும், டெய்லி உங்களை வாழ்க்கணும். நல்லா இருக்கணும் மக்களையும் சொல்லணும். மனதிற்கு நீங்கள் வாழ்நாட்களில கடவுளை கெட்டியாக என்ன செய்யலாம், பிடித்து கொள்ள வேண்டும். சரியா? சரி, நான் ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷங்கள் மட்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுறேன். அது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு, எல்லாத்துக்குமே பிரயோஜனமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே கல்யாணம் முடிச்சவங்க, அவர் பாஸ்டர் ஆரம்பத்திலே சொன்னார், வாலிப பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க, எப்படா இப்படி ஒரு கல்யாணம் நமக்கு நடக்கும்னு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க கல்யாணம் முடிச்ச நான் எங்களுக்கு தெரியுது எப்போ ஏண்டாவது கல்யாணம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. காரணம் இவ்வளவு தைரியமா பேசுறாருன்னா அவங்க காரணம் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க அவங்க வீட்டுக்காரமாக இல்லை, அந்த தைரியத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கல்யாணம் முடிங்க, மனைவியை போல உண்டுமா, அவங்க நல்லவங்க அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு, தள்ளி விட்டுருப்பாரு. அதனால ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நான் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல நம்ம நண்பர்கள் யாராவது விசுவாசிகள் இருந்தால் அடுத்து வாசிக்க. லூக்கா உட்கார்ந்துருக்கிறவங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இன்னும் யாரெல்லாம் பேச போறாங்களோ, எவ்வளவு நேரம் பேச போறாங்களோ தெரியல. இருந்துச்சா? சரி, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து வாசிக்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். அம்மா கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கிறேன், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம். இங்க வேத வசனம் சொல்லுது, அவர்கள் இருவரும், யார் இருவரு, கணவனும் மனைவியும், அவர்கள் இருவருமே கடவுள் அவர்களுக்கு இட்ட சகல கற்பனை அப்படின்னா சட்டத்திட்டங்கள் உட்பட. ராஜா ராஜா
சமாதானம் உண்டாவதாக.